இங்க ஒரு லேடி பிரெக்னென்ட்டா இருக்கக்கூடிய தன்னுடைய மருமகளுக்காக ஒரு ஸ்பெஷலான ஜூஸ் போட்டுட்ருக்காங்க. அந்த ஜூஸ்ல என்ன ஸ்பெஷல்னா, கிளாஸ் இருக்கு இல்லையா? குண்டு பல்பொடி கிளாஸு. அது எல்லாத்தையும் உடைச்சு போட்டு தான் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு போய் குடுக்குறாங்க. அங்க இந்த லேடியோடைய பையனும், "என்னம்மா மருமகள இந்த அளவுக்கு கவனிச்சுக்கிறீங்க? ஒருவேளை பேர குழந்தை வரப்போறாங்கிற எக்ஸைட்மெண்ட்டான்னு" சொல்லி கேட்டு கிண்டல் பண்ணிட்டுருக்கான். எனக்கும் சந்தோஷம் தான். ஆனா நீங்க அதுக்குள்ளேயே பேரண்ட்ஸ் ஆக ரெடி ஆயிட்டீங்கல்ல, அத தான் என்னால நம்பவே முடியல. பாரு, நீ மட்டும் தான் இந்த வீட்ல சம்பாதிக்கிறா. என் மருமக வேலைக்கு போகாம வீட்லயே தான் இருக்கா. அவ கிட்ட 10 பைசா கிடையாது, சேவிங்ஸும் கிடையாது. நாள பின்ன குழந்தை பிறந்தா எப்படி தான் வளர்க்க போறீங்களோ தெரியலன்னு சொல்லும்போது, உடனே இந்த பையன்காரனும், "அம்மா அத பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. நான் சம்பாதிக்கிறேன்ல, என்கிட்ட சேவிங்ஸ் இருக்கு. நாங்க பார்த்துக்குறோம்னு" சொல்லிட்டு அந்த ஜூஸ் எடுத்து குடிக்க போறான். உடனே இவங்க அவன ஸ்டாப் பண்ணி, "இந்தாப்பா இது என் மருமகளுக்குன்னு" சொல்லிட்டு அவங்க மருமக கிட்ட எடுத்து குடுக்குறாங்க. நம்ம மாமியாருக்கு எவ்ளோ நல்லெண்ணன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த ஜூஸ் எடுத்து குடிக்க போறா. நல்ல வேளை அதுல கேரட் கலந்திருக்கத பார்த்துட்டு, "சாரி ஆன்ட்டி எனக்கு கேரட்லாம் ஒத்துக்காதுன்னு" சொல்லி அந்த ஜூஸ குடிக்காமலே வச்சிடுறா. இதுலயும் தப்பிச்சிட்டாளே, அடுத்ததா இவள என்ன பண்ணலான்னு சொல்லி காத்துட்டு இருக்கும்போது, இந்த ஹஸ்பண்ட்காரனும் தன்னுடைய வைஃப செக்கப்காக இன்னைக்கு 2 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு பேசிட்டு இருக்கான். அத கேட்டு இந்த லேடியும், "நீங்க சாப்பிடுங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. பேங்க் வரைக்கும் போகணும்னு" போய் சொல்லிட்டு, அவங்க செக்கப்காக வரதா சொன்ன அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கா. ஆக்சுவலி இங்க இருக்கிற டாக்டர் அவங்க ஃபேமிலி டாக்டர் போல. அந்த டாக்டர் கிட்ட வந்து தன்னுடைய மருமக வயித்துல வளர்ந்துட்டு இருக்க குழந்தை தான் பையனுடைய குழந்தை இல்லைன்னு ஒரு ஃபேக்கான டிஎன்ஏ டெஸ்ட் ரெடி பண்ணி அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ல டாக்டர் சைன் பண்ண சொல்லி அவங்க எடுக்கக்கூடிய டெஸ்ட் ரிப்போர்ட்டோட சேர்த்து வச்சு கொடுக்க சொல்றாங்க. இந்த டாக்டர் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. நாளை பின்ன இந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் அதுக்குள்ள எப்படி எடுக்க முடிஞ்சதுன்னு என்கிட்ட கொஸ்டின் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா என்னால சைன் பண்ண முடியாதுன்னு ரொம்ப ஸ்டபனா இருக்காரு. உடனே இந்த லேடி அவ பேக்ல இருந்து ஒரு கட்டு பணத்தை எடுத்து கொடுத்தா, எப்பயாவது உங்களால சைன் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது கூட, கண்டிப்பா என்னால முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இந்த கிழவிக்கும் மனசுல பெரிய குமரி நினைப்பு போல. உடனே ஸ்கார்ஃப் கழட்டி அவர் மேல தூக்கி போட்டு 2 சட்டை படனே அவிழ்த்து விட்டு, அவ மண்டையில இருக்கிற 4 முடியவும் கலைச்சு விட்டுட்டு, இந்த டாக்டர் என்ன ஹராஸ்மெண்ட் பண்ண ட்ரை பண்றாரு, என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாருன்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிக்கிறா. "அம்மா தாயே, தயவு செஞ்சு உன் டிராமாவை நிப்பாட்டி என் பொழப்புல மண்ணை வாரி போட்டுறாத. நீ சொன்ன மாதிரி நான் சைனை போட்டு கொடுத்துறேன்னு" சொல்லி இவரும் பயந்துகிட்டு சைனை போட்டுறாரு. அடுத்ததா இந்த லேடியோடைய மகனும் மருமகளும் வந்து டெஸ்ட் கொடுத்துட்டு ரிப்போர்ட் வாங்க வராங்க. அந்த ரிப்போர்ட்டோடைய ஃப்ரண்ட் பேஜ்லயே டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கு. அந்த ரிப்போர்ட்டை பார்த்த ஹஸ்பண்ட்காரனும் அப்ப குழந்தைக்கு நான் அப்பா இல்லையான்னு கேட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது, இந்த கிழவியும் சும்மா இல்லாம, "எனக்கு தெரியும் இவ தப்பான பொண்ணு தான். உனக்கு இவ்வளோ நாளா துரோகம் பண்ணிட்டு இருந்தானே நல்லாவே கொளுத்தி போட்டுட்டு இருக்கா." இதனால அந்த ஹஸ்பண்ட்காரனும் அப்செட் ஆகி ரிப்போர்ட்டை தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இந்த அப்பாவி பொண்ணு அவ மாமியார் கிட்ட, "இது எல்லாத்தையும் நீங்க தான் பண்ணீங்களான்னு" கேட்கும்போது, "எது நான் பண்ணனா? உன்னுடைய லட்சணம் தான் இந்த ரிப்போர்ட்ல தெரிஞ்சிச்சு. ஒழுங்கா இந்த குழந்தைய அபார்ட் பண்ணிட்டு என் பையனை விட்டு வேலைக்கு போயிடுன்னு" சொல்லி ஒரு கட்டு பணத்தையும் கொடுத்துட்டு இந்த லேடி அங்கேருந்து கிளம்பிடுறா. வீட்டுக்கு வந்து கூட அவருடைய பையன் கிட்ட, "நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல அவ உனக்கு பொருத்தமான பொண்ணு இல்லைன்னு. பேசாம அவளை தூக்கி போட்டுட்டு நான் சொல்ற பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கணும்னு" சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு அங்க வரா. "எந்த மூஞ்சி வச்சுட்டு இங்க வந்தா? முதல்ல இங்கேருந்து வெளியில போன்னு" சொல்லிட்டு அவ பெட்டி படிக்கலாம் எடுத்து கொடுக்கும்போது, "போது நிறுத்துங்க, ரொம்ப நல்லவங்கம்மா நடிக்காதீங்கன்னு" சொல்லி அந்த லேடி கொடுத்த பணத்தையும் ஹாஸ்பிட்டல் அவங்க விட்டுட்டு வந்து அந்த ஸ்கார்ஃபையும் தூக்கி போடுறா. இவனும் அதை எடுத்து பார்த்துட்டு, "இது எங்க அம்மாடி ஸ்கார்ஃப் ஆச்சு, இது எப்படி வாங்கலன்னு" கேட்கும்போது, இவங்க தான் எல்லா பிரச்சனைக்கு காரணம். அந்த டாக்டர் கிட்ட ஃபேக்கான டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுத்து அவர் மிரட்டி சைன் வாங்கியிருக்காங்க. இது எல்லாத்தையும் அந்த டாக்டரே ஒத்துக்கிட்டாருன்னு எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. அதை கேட்டு கோவப்பட்ட அந்த பையன்காரனும், "இதுக்கப்புறம் நீ எனக்கு அம்மாவே இல்லைன்னு" அவங்கள வீட்டை விட்டு திரத்தி விட்டுறான்.